வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். உலகளாவிய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புகழ்பெற்ற நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இரும்பு யுகம் தொடங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு கிமு 4ஆம் மில்லினியத்தில் இருந்து தொடங்குகிறது என்றும் இது 5300 ஆண்டுகளுக்கும் மேலானது என்றும் தெரிவித்தார். பண்டைய தமிழ் இலக்கியங்களின் கூற்றுகள் திராவிட மாதிரி அரசாங்கத்தின் கீழ் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் சரிபார்க்கப்படுவதால் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இப்போது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது கிமு 4000ஆம் ஆண்டின் முதல் பாதியில் இருந்து தொடங்குகிறது என்று முதல்வர் அறிவித்தார். இது அகழ்வாராய்ச்சிகளிலிருந்து சமீபத்திய காலவரிசை தரவுகளால் ஆதரிக்கப்படுகிறது. பல்வேறு தொல்பொருள் தளங்களிலிருந்து மாதிரிகள் புளோரிடா, புனே மற்றும் அகமதாபாத்தில் உள்ள ஆய்வகங்களில் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. இவை அனைத்தும் நிலையான முடிவுகளை அளித்தன. ரேடியோமெட்ரிக் மற்றும் OSL பகுப்பாய்வு தென்னிந்தியாவில் கிமு 3345 இல் இரும்பு பயன்பாடு தொடங்கியது என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த கண்டுபிடிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டுள்ளன. ஸ்டாலின் இரும்பின் தொன்மை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது இப்பகுதியின் இரும்பு பயன்பாட்டின் பண்டைய வரலாற்றை ஆவணப்படுத்துகிறது. புத்தகத்தின் முன்னுரையில் தொல்பொருள் ஆய்வுகளின் அறிவியல் தேதிகள் தமிழ்நாட்டில் இரும்பின் பழங்காலத்தை கிமு 2953 முதல் 3345 வரை உறுதிப்படுத்துகின்றன என்று தொல்பொருள் ஆணையர் டி. உதயச்சந்திரன் குறிப்பிட்டார். எதிர்கால அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் இரும்பு பொருட்கள் மற்றும் தாதுக்களின் உலோகவியல் பகுப்பாய்வுகள் இந்த கண்டுபிடிப்புகளை வலுப்படுத்த கூடுதல் ஆதாரங்களை வழங்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த அற்புதமான முடிவுகளை கண்டறிவதில் தமிழ்நாடு அரசு மற்றும் மாநில தொல்பொருள் துறையின் நுணுக்கமான முயற்சிகளை முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இந்த ஆராய்ச்சி தமிழ்நாட்டின் வரலாற்றை உலகளாவிய கண்டுபிடிப்புகளுடன் இணைக்கிறது மற்றும் இரும்பு யுகத்தின் சூழலில் இப்பகுதியின் முக்கியத்துவத்தை உயர்த்துகிறது என்று அவர் விளக்கினார். இந்த வெளிப்பாடுகள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு தமிழ் மக்களின் வரலாற்று பங்களிப்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த நிகழ்வில் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரத்தில் மற்றொரு அருங்காட்சியகத்திற்கான அடித்தளத்தை ஸ்டாலின் திறந்து வைத்தார். கீழடி அகழ்வாராய்ச்சிக்கான பிரத்யேக வலை போர்ட்டலையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த வரலாற்று பிரகடனத்தை குறிக்கும் நிகழ்வில் நிதி மற்றும் தொல்பொருள் அமைச்சர் தங்கம் தென்னரசு நாடு முழுவதும் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்து கொண்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.